தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஏர்வாடியில் சந்தனக்கூடு விழாவை நடத்த ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்ட போது அதை திமுக அரசு உடனே அமல்படுத்தியதாகவும், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கும் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ராம் ரவிக்குமார் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதை விசாரித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் நேரில் சென்று ஆய்வு செய்த பிறகு மலையில் இருக்கும் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்கினார். அதை எதிர்த்து அறநிலையத்துறை மேல்முறையீடு செய்தது. மேலும் யாரும் மலைக்கு சென்று தீபம் ஏற்ற முடியாத வகையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய இருவேறு தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி திமுக அரசுக்கு நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஏர்வாடியில் 800 ஆண்டுகளாக சந்தனக்கூடு விழா நடந்து வந்தது. ஆனால் அது இஸ்லாமிய கலாச்சாரத்தை சார்ந்த பண்டிகை இல்லை என்றும் முழுக்க முழுக்க இந்து மத கலாச்சாரத்தை கொண்டது எனவும் ஜாக் என்ற அடிப்படைவாத அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் ஏர்வாடி தர்காவில் 10 ஆண்டுகளாக சந்தனக்கூடு விழா தடைப்பட்டது. பின்னர் 2024ஆம் ஆண்டு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டதன் பேரில் காவல்துறை பாதுகாப்பு வழங்கியதால் ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு விழா கோலாகலமாக நடந்தது என்று நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். மேலும் அந்த தீர்ப்பில் அரசமைப்பின் 19 மற்றும் 25 ஆகிய பிரிவுகளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சுட்டிக்காட்டியதாகவும், சவுதி அரேபிய வழக்கப்படி தலிபான் முறையிலான கண்ணோட்டத்தை மனுதாரர் கொண்டிருக்க கூடாது என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அறிவுறுத்தியதாகவும் நாராயணன் திருப்பதி குறிப்பிட்டுள்ளார். பின்னர் சென்ற ஆண்டு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனின் உத்தரவை ஏற்று சந்தனக்கூடு விழாவை நடத்த பாதுகாப்பு கொடுத்த தமிழக காவல்துறை திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு பாதுகாப்பு கொடுக்க அனுமதி மறுத்தது ஏன் என்று நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஏர்வாடி தர்கா குறித்த தீர்ப்பை வழங்கும் போது ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பொங்காதவர்கள் இப்போது பொங்குவது ஏன் என்றும், இந்துக்கள் ஜாதி ரீதியாக பிரிந்திருக்கிறார்கள் என்பதால் அரசு இப்படி செய்கிறதா எனவும் அடுக்கடுக்கான கேள்விகளை நாராயணன் திருப்பதி முன்வைத்துள்ளார்.